Hello everyone, welcome back to my channel. And இந்த வீடியோவில் நம்ம இந்த MacBook Air M4 சிப் உள்ள இந்த லேப்டாப்பை ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர் கூட எப்படி கனெக்ட் பண்ணுன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ கனெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் மூலமா நம்ம கனெக்ட் பண்ணலாம். நீங்கள் ப்ளூடூத் ஸ்பீக்கராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ளூடூத் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ண முடியும். இல்லை நான் ஒயர்லெஸ் ஸ்பீக்கர் தான் வச்சுருக்கேன் அப்படின்னா அதை இன்னைக்கு எப்படி கனெக்ட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தான் MacBook Air M4. ஸோ இதை நம்ம ஜஸ்ட் ஆன் பண்ணிவிட்டு இதில் நம்ம எப்படி ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு விஷயம் தேவை, அதுதான் இந்த எக்ஸ்டர்னல் போர்ட். ஓகேங்களா, ஸோ அந்த எக்ஸ்டர்னல் போர்ட் இருந்தால் தான் உங்களால் ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ண முடியும். நீங்கள் ப்ளூடூத் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நோ ப்ராப்ளம். நீங்கள் ஜஸ்ட் இந்த ரைட் சைட் கார்னரில் போய்ட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல ப்ளூடூத் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த ப்ளூடூத்தை ஃபைன் பண்ணி கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, தென் இன்னொரு வே, எனக்கு ஒயர் வச்ச ஸ்பீக்கர் தான் இருக்குது அப்படின்னா அதை கனெக்ட் பண்ணணும்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டர்னல் போர்ட்டு கண்டிப்பாக தேவைப்படும். இந்த போர்ட்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி இருக்குது, ப்ளஸ் நான் பின்னாடி ஒரு மானிட்டர் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மானிட்டரை கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது. தென் ஒரு ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, இல்லை சார்ஜ் போடுறதுக்கோ இல்லை கனெக்ஷன் டேட்டா சேஞ்ச் பண்ணுறதுக்கோ இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா, நாம் இப்போ இந்த ஜிப்ரானிக் ஸ்பீக்கர் தான் கனெக்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த ஸ்பீக்கரோட ப்ரைஸ் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் 599 போட்டிருக்கு. உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ 599 போட்டிருக்கு. பட் இதை நான் எவ்வளோக்கு வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 300 தான் வாங்கியிருந்தேன். ஸோ அதுக்கு மேலே இது ஒர்த்து இல்லைன்னு சொல்ல முடியாது, அந்த குவாலிட்டியில் சொல்ல முடியும். ஓகேங்களா, 300க்கு தான் இது ஒர்த்து. அதுக்கு மேலே நம்ம இன்வெஸ்ட் பண்ண அவசியம் இல்லை. இதுவே உங்களுக்கு போதுமான ஸ்பீக்கராக இருக்கும் ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்கு. ஓகேங்களா, இந்த ஸ்பீக்கர் உள்ளே ஓப்பன் பண்ணுறதுக்கு எப்படி இருக்கும்னா, இந்த ஸ்பீக்கர் உங்களுக்கு பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். இதுதான் இந்த ஸ்பீக்கர். 2 ஸ்பீக்கர் உங்களுக்கு வரும். ஸோ இங்கே ஒன்று இருக்குது, 2 ஸ்பீக்கர் உங்களுக்கு வரும். ஓகேங்களா, இந்த ஸ்பீக்கரோட கனெக்டிங் போர்ட் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா எண்டு ஒரு யூஎஸ்பி போர்ட்டும் ஒரு ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. இந்த ஸ்பீக்கரை நம்ம இதில் கனெக்ட் பண்ணுறதுக்கு இதை நம்ம எப்படி கனெக்ட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மேக்கில் உங்களுக்கு இந்த இடத்துல 2 போர்ட் இருக்குது. தெரியுதுங்களா, 2 போர்ட், இங்கே ஒரு போர்ட் இருக்குது, இங்கே ஒரு போர்ட் இருக்குது. தென் இது வந்து சார்ஜர் போர்ட். இந்த போர்ட்டில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வாங்கின அந்த எக்ஸ்டர்னல் போர்ட்டில் என்ன இருக்குது பார்த்தீங்களா, இதே போர்ட் தான் இருக்குது. ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ண போகிறோம். இதை நம்ம இப்போது கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, ஸோ இந்த போர்ட்டில் இப்போ இதில் வந்து இந்த ஹெட்ஃபோன் ஜாக் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் நமக்கு நிறைய போர்ட்ஸ் இருக்குது. இதில் யூஎஸ்பியில் வந்து நம்ம வந்து இந்த ஸ்பீக்கரோட இந்த ஆப்ஷனை இதில் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸ்பீக்கரை ஜஸ்ட் நம்ம இதில் ப்ளக்இன் பண்ண போகிறோம். ப்ளக்இன் பண்ணியாச்சு. தென் இன்னொரு மெத்தட் நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போது இதில் கனெக்ட் பண்ணிட்டோம். தென் இந்த ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹெட்ஃபோன் ஜாக்கையும் எடுத்து இந்த ரைட் சைடில் உங்களுக்கு வந்து ஹெட்ஃபோன் ஜாக் இருக்கும். இருக்குது ஹெட்ஃபோன் ஜாக் இங்கே மேக்கில் இருக்கும். இப்போ சவுண்டு கேட்க ஆரம்பிச்சுட்டு உங்களுக்கு. இப்போது நம்ம ஏதோ ஒரு வீடியோ ப்ளே பண்ணுவோம், காப்பிரைட் வரும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயம் நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். நெட்டை மட்டும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். சவுண்டு உங்களுக்கு இப்போ கேட்க நினைக்கிறேன். இங்கே ஒரு ஸ்பீக்கர். இப்போது இந்த ஸ்பீக்கர் நம்ம கனெக்ட் பண்ணி முடிச்சாச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ இதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு, இல்லை இந்த மானிட்டர் எப்படி கனெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ வேணும்னா ஜஸ்ட் ஒரு 10 கமெண்ட்ஸ் இந்த மானிட்டரை கனெக்ட் பண்ண சொல்லி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் அந்த வீடியோவை அன்றைக்கி நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ இது மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க மறக்காமல் என்ன ஃபாலோ பண்ணுவீங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. ஓகேங்களா.